இந்த ஜோசியக்காரங்களாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு இன்னும் ஒரு மாசம் கழிச்சு, இன்னும் அடுத்த வருஷம் நீங்க நல்லா இருப்பீங்க. அது நம்மளுக்குள்ளேயே நம்ம சொல்லிக்கிற ஒரு விஷயங்கள். நல்லா இருப்பேன் அப்படி இருக்கிறது அவங்க சொல்லிலாம் கிடையாது. சிலது இருக்கலாம் அஸ்ட்ராலஜில. ஆனா என்னை கேட்டா இந்த செகண்ட், இந்த கணம் நீங்க எப்படி இருக்கிறீங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த தான் நீங்க சந்தோஷமா அனுபவிக்க தெரிஞ்சீங்கன்னா, நாளைக்கு நல்லா இருப்பேன், அடுத்த வாரம் நல்லா இருப்பேன் அப்பெல்லாம் நினைச்சிக்க கூடாது. இந்த கணத்தை என்ஜாய் பண்ணீங்கன்னா அடுத்த கணம் என்ஜாய் பண்ணுங்க. அப்படி கணமா நீங்க போகும்போது லைஃப் நாளைன்னு வரும்போது அன்னைக்கு அப்பயும் நல்லா இருப்பீங்க. நாளைக்கு இதே நேரத்துல நல்லா இருப்போம். மணி 12 நாளைக்கு இதே நேரத்துல 12 நல்லா இருப்போம் அப்படின்னு நினைங்க. நாளைக்கு தான் நல்லா இருக்கும், இன்னைக்கு எனக்கு மோசமா இருக்கும். சில ராசி பண்ணலாம் சொல்ல இன்னைக்கு உங்களுக்கு நாள் சரியில்லை, சந்திராசமா அது இதுன்னு சொல்றத நினைச்சு எதுவுமே பண்ணாம வாழ்க்கை இன்னைக்கு இந்த டே வேஸ்ட்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிருங்க. இன்னைக்கு பார்க்க வேண்டியதை எல்லாத்தையும் படிச்சிருங்க. என்னென்ன பண்ணணுமோ உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஷெடியூலோ அதை நீங்க செய்ய பாருங்க. அதை விட்டு அவங்க சொன்னாங்கன்றதுக்காண்டி யோசிச்சு இது பண்ணாதீங்க. அது ஒரு ஸ்கேம் மாதிரி நான் நினைக்கிறேன். லைஃப்ல பொறுத்த வரைக்கும் செல்ஃப் கேரும் இன்னைக்கு நல்லா இருக்குன்னு சந்தோஷது இந்த கணத்தை என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பேன். பாஸ்ட்ல நடந்ததை நினைச்சு இப்பயும் வருத்தப்பட மாட்டேன். நாளைக்கு என்ன நடக்கும்னு நினைக்க மாட்டேன். இப்ப நல்லா இருக்கேன், இன்னைக்கு நல்லா சாப்பிட்றேன், தூங்குறேன், இப்ப இந்த நேரத்துல இந்த வீடியோ பண்றேன். இதுதான் என் லைஃப். இதை நான் என்ஜாய் பண்றேன். கரெக்டா பண்ணாதான் உங்களுக்கு வீடியோ டெலிவரி ஆகும். அந்த நோக்கத்தில் நான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன். இதை பாஸ்ட் பயத்தையும் யோசிச்சு ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அதெல்லாம் யோசிக்கல, நாளைக்கு நடக்கிறதெல்லாம் யோசிக்கல. இப்ப பண்ண வேண்டிய வேலையை நான் பண்ணிட்டு இருக்கேன். அது மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க இந்த நேரத்துல என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. படிக்கணுமா படிங்க, வேலை செய்யணுமா வேலை செய்யுங்க. நீங்க ஏதாவது பண்ணணும்ன்றத சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க நடந்துக்கோங்க. பயப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கேன் எப்பயும் சொல்ற மாதிரி. யோசிச்சு பாருங்க என்னவா நீங்க இந்த நேரத்துல இருக்கீங்க. இந்த கணத்தை என்ஜாய் பண்ணுங்க, சிரிங்க. நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம். சந்தோஷமா இருங்க.